கடன் இருளில் இருந்து விடியல் சின்ன கிராமம். அங்கே ராஜான்னு ஒருத்தன். நல்ல மனுஷன், உழைப்பாளி. ஆனா ஒரே பிரச்சனை, கடன். வீடு கட்ட கடன், பிசினஸ் செய்ய கடன், கஷ்டம் வந்தப்போ உறவினரிடம் வாங்கின கடன். ஒரு நாள் அவன் கணக்கு புத்தகத்தை பார்த்தான். எண்ணிக்கை பார்த்ததும் கண்களில் தண்ணீர். எவ்வளவு உழைத்தாலும் முடியவே மாட்டேங்குதே. இன்னும் மனசுக்குள்ள ஒரு அலறல். அந்த நாள் இரவு தூக்கம் வரல. காலை கோயிலுக்கு போனான். அங்க இருக்கிற பெரியவர் சொன்ன வார்த்தை அவன் வாழ்க்கையை திருப்பிச்சு. கடன் பிரச்சனை பணத்தால மட்டும் தீராது. மனசு பிளஸ் ஒழுக்கம் பிளஸ் திட்டம் மூன்றும் சேரணும். அந்த நாளிலிருந்து ராஜா எடுத்த 5 முடிவுகள். ஒன்று, உண்மையை ஒப்புக்கொண்டான். எனக்கு பிரச்சனை இருக்கு அனு முதல்ல மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டான். ஓடுறதை நிறுத்தினான். 2, எல்லா கடனையும் எழுதி போட்டான். யாருக்கு எவ்வளவு வட்டி. இருள் குறைய ஆரம்பிச்சது. 3, தேவையில்லாத செலவுகளை வெட்டினான். பெருமை, காட்டுப்போக்கு, வீண் செலவு எல்லாத்துக்கும் ஸ்டாப். நானு சின்ன வருமானத்தை பெருசாக்க நினைக்கல. அவன் தெரிஞ்ச வேலையையே சுத்தமா நேர்மையா தினமும் பண்ண ஆரம்பிச்சான். 5 கடன் கொடுத்தவங்களை நேர்ல பார்த்து பேசினான். ஒளிஞ்சுக்கல. என்னால இப்போ இவ்வளவுதான் முடியும் என்று உண்மையா சொன்னான். பலர் புரிஞ்சுக்கிட்டாங்க. நாள்கள் சென்றது. கடன் குறைய ஆரம்பிச்சது. மனசு லேசா ஆனது. நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் அந்த கணக்கு புத்தகத்தை மீண்டும் பார்த்தான். சிவப்பு எண்ணிக்கை இல்ல. ராஜா சிரிச்சான். அந்த சிரிப்பு கடனை வென்ற மனிதனோட சிரிப்பு. மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.